நான் எவருடைய ஆளும் இல்லை. கேசரியில் சமூகம், இனம் குறித்து அக்கறை கொண்டவர்கள் எழுத வேண்டும். அது மக்களை சென்றடைய வேண்டும், தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். அவ்வளவுதான். வன்னி தலைமைக்கு சிவராமுக்குள்ள பாதுகாப்பு பிரச்சனை விளங்கியிருந்தது. கருணாவிடமிருந்து அழைப்பு வந்தது. சிவராமையும் கூட்டிக் கொண்டு சென்றேன். போகும் வழியில் பயணத்தை தொடர முடியவில்லை. நல்ல வேளை கௌசல்யன் உதவினார். தரவிக்கு சென்றோம். ஆனால் கருணாவை சந்திக்க முடியவில்லை. நான் அங்கிருந்து மட்டக்களப்பு திரும்பியவுடன் கருணா தொலைபேசி அழைப்படுத்தி, உங்களுக்காக காலையிலிருந்து இருக்கின்றேன், நீங்கள் இன்னும் வரவில்லையே என்றார். அண்ணனை 83 அடையாற்றில் சந்தித்தேன். மலையகம் குறித்து திட்டமென்ன என்று வினவினேன். பிரச்சனை முற்றுமாக இருந்தால் என்ன நடைபெறும் என்றேன். தேவை ஏற்படும் அனைத்து மக்களையும் வடக்கு கிழக்கில் குடியேற்றுவோம் என்ற உத்தரவாதத்தை வழங்கினேன்.